இது IQOO Neo 6 கொஞ்ச நாள் முன்னாடி சைனால IQOO Neo 6 SC அப்படின்னு லான்ச் ஆன ஃபோனை இப்போ இந்தியாவில் Neo 6 அப்படின்னு IQOO லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை என்னோட ப்ரைமரியாக கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இது என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, வாங்குற அளவு வர்த்தா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ளாஷியாலாம் இல்லை. இந்த வேரியண்ட் இது பேர் டார்க் நோவா. பேக் நல்லா லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பட் ரொம்ப ஃப்ளம்பாயிண்ட்டாக, ரொம்ப அட்ராக்டிவாக, பார்த்த உடனே என்ன ஃபோன் இது அப்படின்னு அட்டென்ஷன் கேப்சர் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் மியூட்டடாக இருக்குது, கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்குது. இந்த கிளாஸ் பேக் இதுக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ்லாம் அதில் ரொம்ப ஈஸியாக பிக்கப் ஆகாது. பட் எண்ட் ஆஃப் தி டே இது இன்னும் ஸ்லிப்பரி கிளாஸ் தான். ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். அதுக்கு பாக்ஸ்லேயே ஒரு சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க IQOO. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷியாக ஒரு ஃபினிஷ் வேணும்னா இன்னும் கலர்ஃபுல்லான சைபர் ரேஜ் அப்படிங்கிற வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுத்தில் எதை சூஸ் பண்ணாலும் கிளாஸ் சாண்ட்விச் பெல்ட், பிளாஸ்டிக் ஃப்ரேமோட இதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. வெயிட் 190 கிராம்ஸ், திக்னஸ் 8.54 மில்லிமீட்டர்ஸ். ஸோ திக்னஸ் வெயிட் எல்லாம் ஓகே. ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஜென்ரலாக இந்த செக்மெண்ட்டில் நம்மளுக்கு 5000 mAh கிடைக்கும் ஃபோன்ஸில். Neo 6 கொஞ்சம் கம்மி, 4700 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனாலும் பேட்டரி லைஃப் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் டெஸ்ட் பண்ணையில் ஃபுல்லாகவே என்னோட ரெகுலரான மாடரேட் யூஸ்க்கு 30% மேலே பேட்டரி பாக்கி இருந்துச்சு நாள் முடியல. டக்குன்னு டாப் அப் பண்ணோன்னா 80 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 0 to 50 வெறும் 12 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா Neo 6 குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 870 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 870 பேசிக்காக ஒரு ஸ்னாப்ட்ராகன் 865 குவால்காமோட 2020 ஃப்ளாக்ஷிப் சிப். அதை லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ணி கொஞ்சம் பாலிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ண சிப். ஸோ லேட்டஸ்ட்டான சிப்லாம் கிடையாது. பட் ரொம்ப நாளாக நிறைய பிராண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த பாயிண்டில் இதை ட்ரைட் அண்ட் டெஸ்டட்னு சொல்லலாம். அதாவது நல்லா கூல் பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதுலேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். IQOO இங்கே ஒரு கேஸ்கேட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 லேயர் கிராஃபைட் கூலிங் பிளேட்ஸ், அது கூட ஒரு பெரிய வேப்பர் சேம்பர். ஸோ இப்போ கேமிங் மாதிரி டாஸ்க்ஸ் எக்ஸ்டெண்டடாக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் Neo 6 ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. இப்போ 3D மார்க் வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் 20 லூப் ரன் பண்ணதுக்கப்புறமும் 84% ஸ்டெபிலிட்டி இருக்குது இந்த ஃபோனில். இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் SoCஸோடு வர ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்பிக்கலாக ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் 50லேருந்து 60% தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த 870 பழைய சிப்பாக இருக்கிறதோட அட்வான்டேஜ். இந்த பாயிண்டில் இதில் உள்ள பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணி பிராண்ட்ஸ் அதுக்கு சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். CPUன்னு வரையில் கூட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பெர்ஃபார்மன்ஸ் 90% வரைக்கும் தான் டிப் ஆச்சு. ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ். மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்த்தா 8 இல்லை 12 GB LPDDR4X RAM, 128 இல்லை 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜ். அதில் ஒரு பார்ட்டை எக்ஸ்டெண்டட் ரேமாக ரீபர்பஸ் பண்ண முடியும். ஸோ மற்றபடி சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது FunTouchOS 12 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 12 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். FunTouchOSல நிறைய சின்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ டச்சுக்குள்ள அனிமேஷன்ஸ்லேருந்து அன்லாக் அனிமேஷன்ஸ் வரைக்கும் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது போக நம்ம எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ், அல்ட்ரா கேம் மோட், அந்த ரெகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி அதுவும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் FunTouchOS Neo 6 ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இங்கே பார்க்குற ஸ்மூத்னஸ்க்கு சிப் மட்டும் காரணம் கிடையாது. அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஹை ரெஃப்ரெஷ் 120 Hz 360 Hz டச் சாம்பிளிங்கோட உள்ள டிஸ்பிளேயும் ஒரு மேஜர் காரணம். ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி அடுத்த டீட்டெயில்டாக பார்ப்போம். இது ஒரு 6.62 inch E4 AMOLED பேனல், ரெசல்யூஷன் Full HD+. இது 103% NTSC கலர் கேமோட்டை கவர் பண்ணுது. வைட் பேண்ட் L1 சப்போர்ட் இருக்குது. மேக்ஸ் பிரைட்னஸ் 1300 nits. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் வெளியில் யூஸ் பண்ணால் பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ கைஸ், டிஸ்பிளே நல்ல தரமான ஹை குவாலிட்டி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ப்ளஸ் இந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர் செட்டப் சேரையில் மீடியா கன்சம்ஷனுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்கணும். அஃப்கோர்ஸ் ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ SD சப்போர்ட்லாம் இங்கே இல்லை. அது நெகட்டிவ்ஸ் தான். இந்த டிஸ்பிளே கடியில் ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் ஒர்க் ஆச்சு. இன்னொரு பயோமெட்ரிக் ஆப்ஷன் ஃபேஸ் அன்லாக், அந்த 16 MP F2 செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வர ஃபேஸ் அன்லாக், அதுவும் ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. செல்ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எக்ஸ்போஷர், டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருந்தது. IQOO இங்கே சில எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாப் ஆர்ட் ஃபில்டர். இந்த ஆப்லேயும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸ் யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் வேணும்னா ஷூட் பண்ணலாம். ரியர் கேமராவோட மேக்ஸிமம் 4K 60 FPS ஃபுட்டேஜ் நல்லாவே இருந்தது. ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவும் இல்லை. நல்ல டீட்டெயில்டான வீடியோ. சரி, இப்போ ரியர் கேமராஸ்க்கு வருவோம். இங்கே ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் 3வது சென்சர் எல்லா பிராண்ட்ஸ் மாதிரியுமே ஒரு மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இக்னோர் பண்ணுவோம். மற்ற ரெண்டுத்தையும் பார்ப்போம். பிரைமரி சாம்சங்கோட ஐஎஸ்எஸ்எல் பிரைட் GW1P சென்சர். இது ஒரு 64 MP சென்சர். இது கூட ஒரு f1.89 லென்ஸ் இருக்குது, ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸ்.
இமேஜஸ் பார்க்க நல்லா இருக்குது. டீட்டெயில் லெவல்ஸ்லேருந்து டைனாமிக் ரேஞ்ச் வரைக்கும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கலர்ஸும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. நல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸில் இந்த GW1P நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. செகண்டரி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், இது ஓகேன்னு சொல்லலாம். ப்ரைமரியோட கலர்ஸ் மேட்ச் ஆகாட்டியும் இமேஜஸ் யூஸபிளாக இருந்தது. லோ லைட்டில் டெடிகேட்டட் நைட் மோட் இருக்கிறதுனால Neo 6 இன்னமும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை, பட் டீசெண்டாக இருந்தது. ஸோ ஓவரால் இந்த Neo 6 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன். IQOO இதில் நிறைய விஷயங்கள் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மேஜர் நெகட்டிவ், இது கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்ச நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா ரூமர்ஸ் வச்சு பார்க்கல இந்தியாவில் கிட்டத்தட்ட 35,000 ரூபாய்க்கு இது லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 35,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்டில் இதுக்கு எக்கச்சக்கமான காம்படிஷன் இருக்குது. உதாரணத்துக்கு Realme GT2 இல்லை Xiaomi 11T Pro, இந்த ஃபோன்ஸ்லலாம் ஒரு ஜென்ரேஷன் புது Qualcomm சிப் இருக்குது, அதாவது Snapdragon 888 சிப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Neo 3, OnePlus 10R இது கூட கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த ஃபோன்ஸில் Qualcomm சிப்ஸ் இல்லாட்டியும் Dimensity 8100, 8100 Max ரெண்டுமே ரொம்ப நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் சிப்ஸ். 870யோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற சிப்ஸ். ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ப்ரைஸிங் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்க போகுது. கைஸ், இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி இது சைனாவில் Neo 6 SC அப்படின்னு லான்ச் ஆன ஃபோன். அதுதான் இந்தியாவில் Neo 6ன்னு லான்ச் பண்ணுறாங்க. சைனாவில் 1999 RMBக்கு இது லான்ச் ஆச்சு. ஸோ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி அதோட ஒரு 20% அதிகமான ப்ரைஸ்க்கு இதை லான்ச் பண்ணாங்கன்னா கூட இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் வதந்திங்களை வச்சு பார்க்குற அந்த 35,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது லான்ச் ஆச்சுன்னா இது நல்ல ஃபோன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் காம்படிஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். நான் இது வரைக்கும் சொன்ன அந்த ஃபோன்ஸ் இதோட பெட்டரான வேல்யூ மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு மேபி ஒரு கம்பேரிசன் வீடியோ பார்க்கணுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன அந்த ஃபோன்ஸில் ஏதாவது ஒரு ஃபோனோட கம்பேரிசன் பார்க்கணுன்னா சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் இந்த வீடியோ லைவ் ஆகிற பாயிண்ட்டில் உங்களுக்கு அஃபிஷியல் ப்ரைஸிங் தெரிஞ்சிருக்கும். தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லை பின் காமெண்ட்டை செக் பண்ணுங்கள், அங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? Neo 6 வாங்குற அளவுக்கு வர்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோக்கு. ஓவரால் ரொம்பவே ஒரு நல்ல தரமான ஃபோன். ப்ரைஸிங்கை பேஸ் பண்ணி தான் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்ல முடியும். ப்ரைஸிங் எப்படி இருக்க போகுதுங்கிறது வீடியோ லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய வரும். எனிவேஸ், வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே.